ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டைப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணலாம், இல்லை இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்த்தீங்கன்னாலும் முக்கியமாக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர் டெக்கி அதுலோட தற்கொலை கேஸ் தான். ஏன் இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு மென் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத ஒரு 90 மினிட்ஸ் வீடியோ ஒரு 20 பேஜில் எழுதி வச்சுட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த கேஸில் இருந்து ஒரு மென்னாக நீங்கள் என்ன கற்றுக்கிறணும், எப்படி இதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோ மேபி லென்த்தாக இருக்கலாம். உங்களுக்கு லென்த்தான வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு வீடியோ போங்க. இல்லை ப்ரோ, இந்த சொசைட்டி அப்புறம் பொண்ணுங்கக்கிட்ட இருந்து ஒரு மென்னுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். இந்த கேஸை ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுல் நிகிதா இவங்க 2 பேருமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அதுல் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் ஒரு ஃபேமஸான கம்பெனியில் ஏஐ டெக்கியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு 2010 வருஷம் மேரேஜ் நடக்குது, ஒரு குழந்தைங்க நடக்குது. 2 பேருமே ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால 2 பேரோட கையிலையும் நல்ல சேலரி இருக்கும், நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபினான்ஷியலாக ஈகோ அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்க தான் செஞ்சுருக்கும். அந்த நிலையில் 2 பேருமே பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அதுலோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நிகிதா ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை 9 கேஸ் போடுறாங்க. அதுவும் எங்கே போய் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் போய் போடுறாங்க. அதில் ஒரு மர்டர் கேஸும் இன்க்ளூட் ஆகும். அதாவது அவங்க அப்பா செத்ததுக்கே அதுல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம் அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். இது அதுல் எனக்கு இயற்கைக்கு மாறாக என் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்லி துன்புறுத்துறாரு அப்படிங்கிற ஒரு கேஸும் கேவலமான கேஸும் இதில் இருக்குது. இதை தாண்டி டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுல் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் 20 பக்கம் எழுதி வச்சுட்டு செத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 90 நிமிஷம் ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணிட்டும் செத்துருக்காரு. அதுக்கு அப்புறம் எக்ஸ் மீடியாவில் எலான் மஸ்க்கு, டொனால்ட் ட்ரம்ப்கெலாம் டேக் பண்ணிவிட்டு மனுஷன் அதாவது என்னுடைய சாவுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு செத்துருக்காப்புல. இவருடைய அந்த விவாகரத்து கேஸில் ஜீவனாம்சம், அதாவது நஷ்டஈடு, பொண்டாட்டி தனியாக பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு ஒரு நஷ்டஈடு கேட்பாங்களே, அது பார்த்தீங்க அப்படின்னா 3.3 கோடி ரூபா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி 4 lakhs ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. அதை தாண்டி தன்னுடைய பையனுக்கு மெயின்டெனன்ஸாக 40,000 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு அதாவது ஒரு ஆண்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தாண்டி நிறைய பேர் இந்த வரதட்சணை கொடுமைக்கு எதிராக இருக்கிற அந்த சட்டத்தை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா படித்த பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் கணவனை பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உண்மையாகவே பாதிக்கப்படுற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கோர்ட்டுக்கு வர்றதில்ல, அவுட் ஆஃப் கோர்ட்டே அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது 4 பேர் உட்காந்து ஒரு ஆலமரத்து கோட்டையில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சு விடுவாங்க. இல்லை, அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சட்டத்தை பெண்கள் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல் அவர் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி 24 பக்கம் எழுதி வச்சுட்டு செத்துருக்காரு. அதில் முக்கியமாக 2 விஷயம் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் நான் ஒரு ஏடிஎம்மாக இருக்க விரும்பலை, ஸோ இனிமேல் இந்த ஏடிஎம் வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆண்களை ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அதுல் பதிவு பண்ணிகிட்டே இறந்துருக்காரு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கு முடிவு வரும் பொழுது அவருடைய அந்த ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வர வர ஆண்களோட தற்கொலை எண்ணிக்கை அதிகமாகுது, ஸோ நீங்கள் இந்த கேஸுக்கு ஃபேவர் பண்ணாமல் நியூட்ரலாக நின்று இந்த கேஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க பக்கத்துலேயே இருந்த அவங்களுடைய மனைவி, நீ ஏன் இன்னும் சாகாமல் இருக்க, நீ ஆண் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஜட்ஜு சிரித்ததாக சொல்லியிருக்காங்க. அது அவரை ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஆண் எனக்கு துன்பம், எனக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா இந்த சொசைட்டி சிரிக்குது, கேவலமாக பார்க்குது. அதுவே ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே பெண் பாதுகாவலராக நிறைய பேர் மாறி அந்த பையனோட லைஃப்பையே க்ளோஸ் பண்ணி விட்றாங்க. அந்த பையன் மேலே தப்பே இல்லை அப்படின்னா கூட. இப்படிப்பட்ட கொடூரமான சொசைட்டியில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நரகமாக மாற ஆரம்பிக்கும். அப்புறம் கண்டிப்பாக என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தற்கொலை மட்டும்தான் முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முடிவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த ஜுடிஷியல் சிஸ்டமில் நீங்கள் ப்ராப்பரான ஒரு நல்ல வக்கீலை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாகும்.
இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு எதிராக கொடுமைகள், அதாவது ஆண்களுக்கு எதிராக வந்துக்கிட்டு நிறைய குற்றங்கள் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. சிம்பிள் தான். மேரேஜில் இருக்கிற ஆண்கள் வந்து வருஷம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதில் முக்கியமாக தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. இதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கே மேரேஜ் ஆன ஆண்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஹாப்பினஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிட்டா போதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவோர்ஸுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறது ஆண்களா பெண்களா அப்படின்னா அதிகமாக இப்போ பெண்கள் தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஸ், அதாவது ஈக்குவலாக சம்பாதிக்கிறேன் உனக்கு நான் குறைச்சலை அப்படிங்கிற ஒரு மனநிலை. இதை தாண்டி அந்த 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான் அதிகமான டிவோர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறதா ஒரு ரிசர்ச் சொல்லுது. இதை நியூஸ் சேனல் கூட நீங்களே பார்த்துருக்கலாம். அதே எபோவ் வந்து 35 ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15% பெண்கள் மட்டும்தான் இந்த டிவோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க டியூ டு சம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ். அவங்ககிட்ட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு டைவர்ஸை இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நல்லவனாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய லோன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஃபினான்ஷியலாக ஷேர் பண்ணணும். அதை வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. கல்யாணம் ஆனால் அந்த கனிமன் பீரியடில் வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக இருந்துடுறீங்க. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. உங்களுடைய எக்ஸாக்ட் சினாரியோ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு எந்த ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா வேறு ஒரு பொண்ணை பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஸோ டோன்ட் ஸ்பாயில் யுவர் லைஃப் ஃபார் என்ன சொல்கிறது லக்ஸூரியஸ் அண்டு சிம்பிள் லைஃப்பில் போய் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தொலைச்சிக்கிறாதீங்க. முக்கியமாக இந்த அத்துலோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்க முடியுமா? முக்கியமாக அந்த பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனிக்கே நிறைய பேர் மெயில் அனுப்புகிறாங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணுங்கள், இந்த வேலை இருக்குது, இந்த பணம் இருக்குது அப்படிங்கிற திமிரில் தானே ஒருத்தரோட அப்பாவி குடும்பத்தை வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா, பணம் கிடைக்குது அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுங்கள். உங்களுடைய கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தனியாக போய் அந்த சம்பளம், அந்த சேலரி, அந்த ஸ்டேட்டஸை வச்சு இந்த சொசைட்டியில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லாவே வாழலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய சட்டங்கள் பெண்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அது இந்த சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு. அத்துலோட வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோர்ட்டை வந்து எனக்கு ஃபேவர்னு சொல்லலை, அவங்க நியூட்ரலாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா என்னோடய வக்கீல், எனக்கு ஆதரவாக இருக்கிற வக்கீலே வந்து எனக்கு ஃபேவராக அந்த கேஸ் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா 5 lakhs கேட்குறாரு. ஸோ நான் வந்து அவருக்கான ஃபீஸையும் கொடுக்குறேன், இருந்தாலும் 5 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாரு. ஸோ ஜட்ஜு வந்து லஞ்சம் கேட்குறாங்க, அங்கே இருக்க பியூன் வந்து லஞ்சம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய ஜட்ஜஸ் வந்து உண்மையாக தான் இருக்காங்க. ரீசெண்டாக கர்நாடகாவில் ஒரு 2 கேஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு பெண் வந்து 6 லட்ச ரூபா மந்த்லி ஜீவனாம்சம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த அந்த ஜட்ஜவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணாக தான் இருப்பாங்க. அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு 6 லட்ச ரூபா எதுக்கு தேவை? அதுவும் இல்லாமல் குழந்தை குட்டியெல்லாம் நீங்கள் பராமரிக்க மாட்டா, தனியாக இருக்க அவங்களுக்கு 6 லட்ச ரூபா தேவையில்லை. அப்படி உனக்கு 6 லட்சம் வேணும்னா நீ வந்து வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு 8 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 7 கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவனாம்சம் செட்டில்மெண்ட் நடந்திருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நிறைய பெண்கள் இன்றைக்கி வந்து பிஸ்னஸாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பெண்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஆண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு குற்றம் தான் அப்படின்னு. கிடையாது. இது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யும் பொழுது ரியலாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் உங்களால் வெளி உலகத்தில் இந்த சொசைட்டிலேயோ இல்லை கோர்ட்டுக்கோ போக முடியாது. ஸோ அதுக்கான டைமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வெளி உலகத்துக்கு வந்து நேரடியாக கோர்ட்டையும் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த வழக்கிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட மனநிலை என்ன, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறீங்க வேலைக்கு போகிற பொண்ணாடி நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஈகோ இருக்கும். அது உங்களால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய லைஃபே நரகமாக மாறிடும். நீங்கள் எத்தனை லட்ச ரூபா சேலரி வாங்கினாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, கடைசியில் அது உங்கள் தலையில் தான் முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான உங்களுடைய லைஃப் ஒரு தப்பான இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ ப்ராப்பரான மென்டார், ப்ராப்பரான அட்வொகேட்டாக சூஸ் பண்ணுங்கள். தப்பான கைடன்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈகோவில் நீங்கள் வந்து தப்பான முடிவுகளை மட்டும்தான் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல மென்டாரை சூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்க்கு எது நல்லது இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள்.
மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஒரு மேன்லியாக அப்ரோச் பண்ணுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் சிம்பிளாக அப்ரோச் பண்ணிவிட்டு அப்புறம் மேன்லியாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் நல்லாவே வளைஞ்சு கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த பொண்ணு மிதிச்சு பழகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து குனிய மாட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கோவம் வர தான் செய்யும். உங்களை பழிவாங்க தான் செய்யும். இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்களை பாதுகாக்கிற பாதுகாவலர்களுக்காக தான் இது. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. அது கோர்ட்டுமே நிறைய டைம் ஒத்துருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்க மாட்டாங்க. நிறைய ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஜாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. போர் பண்ணுறது அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக செத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஆண்களும் பெண்களும் சமம் கிடையாது. ஃபிசிக்கலாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் சரி, பயாலஜிக்கலாகவும் சரி. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட தப்புன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஃபேவரிசம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஆணை நீங்கள் அமுக்குறீங்க இல்லை நசுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்கள் மேலேயும் திரும்பும். அது ரொம்ப நாளாலாம் இருக்காது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த நாளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆணை தேடுங்க. அப்படி ஒரு ஆண் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் தனியாகவே சுதந்திரமாகவும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும். ஒரு ஆண் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறத விட அந்த ஆணோட ஃபேமிலியும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ கொஞ்சமாவது இரக்கத்தோட, முக்கியமாக எத்திக்கலாக நடந்துக்கிறதுக்கு ஒரு பெண்ணாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பிளைண்டாக வந்து பொண்ணுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. பையனுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா சிரிக்கிறானுங்க கோமாளி மாதிரி. அதுக்கு நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு பையனாக பிறந்தது ஒரு தப்பாடா அப்படின்ட்டு நிறைய பேரோட மனசுக்குள்ளே கேட்டிருப்பானுங்க. ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு அங்கேயும் ஒரு பையனோட ஈகோ இடம் கொடுத்துருக்காது. இப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஆமாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, இதெல்லாமேவும் லீகலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதே இதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நியூட்ரலாக நிறைய விஷயங்களை அப்ரோச் பண்ண முடியும். ஆனால் நிறைய இடங்களில் பெண்களுக்கு ஃபேவராக நடக்குதுன்னு கத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து எந்த இடத்துல நீங்கள் லாவை வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை இருக்கத்தான் செய்யும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தப்பாக டிசிஷன் எடுத்து மறுபடியும் தப்பாக டிசிஷன் எடுத்து கடைசியில் அந்த பிரச்சனை போய் பெரிய இடத்துல முடிஞ்சிடும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு ஆண் வீக் ஆகுறான் அப்படின்னா பெண்கள் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. அந்த சொசைட்டியே வீக் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங்கே தவிர இங்கே பெண்கள் வந்து வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தே ஆர் ட்ரையிங் டு க்ரோ, வளரக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் முழு வளர்ச்சி இனி அடையலை. ஸோ அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் வீக் ஆனால் கூட பரவாயில்ல, அந்த சொசைட்டி வந்து ஸ்டேபிள் பண்ண முடியும். ஆனால் அவங்க வளரும் போதே ஆண் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்னா அந்த சொசைட்டியும் ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இங்கே ஃபெமினிசம் அப்படிங்கிறது ரியல் ஃபெமினிசத்தை தாண்டி அதோட லேயரில் தான் இங்கே நிறைய பேரோட லைஃப் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இல்லீகலாக நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய பேரோட லைஃப் அழிக்கிறாங்க. ரியலான ஃபெமினிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெளி உலகத்தில் வந்து பேசுகிறாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா ஷீ நோ த வேல்யூ, அந்த ஃபெமினிசத்தோட வேல்யூ. பட் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கேவும் வந்து சில பேர் ரூட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஆண் சமூகத்தை அழிக்கிறதுக்கேவும் வந்து ஒரு ஆண் தான் ரூட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரி பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணுக்கு எதிரி ஆண் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனை ப்ளேம் பண்ணிவிட்டு அவனுக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு 4 நாள் கத்துவான். 5ஆவது நாள் நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு பேசாமல் மூடிக்கிட்டு உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய கேரக்டரு, உங்களுடைய மேன்லினஸை ப்ராப்பராக க்ரூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது கரெக்டு அது தப்புன்னு சொல்லி உங்களுடைய மேன்லினஸை இழக்காதீங்க. கடைசியில் கவுட்டுக்குள்ளே தலையை கொடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கணும். இந்த வீடியோ வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, ஜஸ்ட் அவேர்னஸோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணலாம். இல்லை வீடியோ பிடிக்கலப்பா அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். இந்த வீடியோ அதாவது அதுலோட இந்த தற்கொலையை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆண்களே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன சொல்கிறது, சரி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மறுபடியும் நடக்க தான் போகுது. இனி 4 வயசாக தான் போகிறானுங்க. ஸோ முடிச்சுக்கலாம் நம்மளுடைய வீடியோவை. இது ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி தான். அதுக்காக பெண்களை எதிரியாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் வீக் ஆகாமல் இருங்க. பெண்களாக தான் இருக்காங்க.